ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபீ ஸிம்மத்தில்லாஹ், யார் ஒரு மனிதன் சுபஹை தொழுது விடுகிறானோ அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே வந்து விடுகிறான். சுபஹ் தொழுது விட்டால் அன்றைய நாள் அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறான். வேறு எந்த பாதுகாப்பு எங்களுக்கு தேவையில்லை. அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பு அளித்தால் கண்ணியமானவர் அதை விட மிகப்பெரிய பாதுகாப்பு என்ன இருக்கிறது? அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்க நாடினால் யாராலும் இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தாலும் தடுக்க முடியாது. அல்லாஹ் யாருக்காவது கொடுக்காமல் விட்டு விட்டால் இந்த உலக மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவருக்கு கொடுக்க முற்பட்டாலும் அவருக்கு கொடுக்க முடியாது. கண்ணியமானவர்கள், உலக மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருத்தருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இல்லை என்றால் அந்த மனிதனை பாதுகாக்க முடியாது. கண்ணியமானவர்கள், எனவே சுபஹுடைய தொழுகை மிக முக்கியமானது. சுபஹுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு அன்றைய நாளை கழித்துக் கொள்ளும். கண்ணியமானவர்களே, அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்லல் பர்தைனி தഖலல் ஜன்னா. முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், யார் சிரமமான குளிரான அந்த 2 நேர தொழுகைகள், அதாவது சுபஹ் அஸ்ர், இந்த 2 தொழுகையும் யாரெல்லாம் தொழுகிறார்களோ மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யார் இந்த 2 தொழுகையை தொழுகிறார்களோ அவர்கள் சுவர்க்கம் நுழைந்து விட்டார் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். கனிமானவர்களே, இந்த 2 தொழுகை மிக முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகை அவ்வளவு ஜமாஅத்தோடு தொழக்கூடிய பழக்கம் இருக்க வேண்டும். அதிலே மனிதனுக்கு அதிகமாக மிஸ் பண்ணக்கூடிய, அதிகமாக மனிதன் தவறவிடக்கூடிய தொழுகை இருக்கும் என்றால் அது சுபஹுடைய தொழுகை அல்லது அஸ்ருடைய தொழுகை. கண்ணியமானவர்களே, சிலர் துஹருக்கு பின்னால் தூங்கி விடுவார்கள், அஸ்ரையில் தாண்டித்தான் எழும்புவார்கள். சில இரவில தூங்கி விடுவார்கள், சுபஹை தாண்டித்தான் எழும்புவார்கள். அல்லது இந்த 2 நேரத்திலும் சைத்தான் மனிதனோடு கூடுதலாக விளையாடக்கூடிய ஒரு நேரம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அப்படி நாம் இருந்துவிடக் கூடாது. எனவே சுபஹுடைய தொழுகையை தொழக்கூடிய பழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் காலையில் மஸ்ஜிதுக்கு செல்கிறான் என்றால் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு சுவர்க்கத்திலே விருந்தை தயார்படுத்துகிறான். யார் ஒரு மனிதன் மாலையில் செல்கிறானோ அதே போன்று அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்திலே விருந்து தயார்படுகிறான் சொன்னார்கள்.